கும்பம், பாத சனியில நீங்க செய்யக்கூடாத சில தவறுகள். என்ன தவறுகள்? ஒரு கொஸ்டின் மார்க் வருதுல்ல, அதான் நம்ம இந்த தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நீங்க 7.5 சனியில இருந்து வெளியே வரல. ஸோ நீங்க பாத சனியில தான் இருக்கீங்க. ஸோ பாத சனியில இருக்கக்கூடிய உங்களுக்கு சனி எந்த மாதிரி பாதகங்களை கொடுக்க போறாரு, எந்த மாதிரி நன்மைகள் அவரால் உங்களுக்கு கிடைக்க போகுது, சின்ன சின்ன நன்மைகள் தான் கொடுப்பாரு, இருந்தாலும் அது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஃபோக்கஸ் ஆன்மீகம் சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிடம் பற்றிய உங்களுடைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் மூலமா உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை நீங்க புக் பண்ணிக்கலாம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து அமர்ந்து சனி செவ்வாய் புதன் 3 கிரகங்களுடைய கூட்டணியில இருக்காரு. ராசியிலே ராகு அமர்ந்திருக்காரு. அதுதாங்க ஒரு பெரிய தொல்லை. கடந்த 1 வருஷமா ராசியிலே ராகு உட்காந்து ஒரு மாதிரி தொல்லை பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா இன்னும் கொஞ்சம் மாதம் தான், அதுல இருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. அடுத்து ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன். ஸோ ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்காரு, சுக்கிரன் இருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய உங்க பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் வக்கரமா இருக்காரு. ஸோ குரு பகவான் வந்து கடந்த 3-4 மாதமாவே வக்கரமா தான் இருக்காரு. 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல வந்து குரு வக்கரமா இருக்கிறது அப்படின்றது யாருக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்டா இருக்காங்க, குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டுமே இல்லை, ரொம்ப பிரச்சனையா இருக்கு, மன கஷ்டமா இருக்கு, மனக்கவலைகள் இருக்கு. ஏன்னா கும்பராசி இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக வாழக்கூடியவங்க நீங்க. இது ஒரு காற்று ராசி. எப்படி வந்து மிதுனம் வந்து காற்று ராசி, துலாம் வந்து காற்று ராசியோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கும்பமும் காற்று ராசி தான். அப்போ ஒரு 2 காற்று ராசியில மிகப்பெரிய ஒரு கோள்கள், அதாவது ராகு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாயக்கோள். அதே மாதிரி குரு பகவான்ன்றது இந்த கிரகங்களிலே மிகப்பெரிய கோள் வந்து குரு, ஜூபிட்டர் தான். இவர் தான் வந்து கோள்களிலே மிகப்பெரிய ஒரு கிரகமா இருக்கு. அந்த வகையில வந்து பாருங்க, இந்த குரு பகவானும் இந்த மிதுன ராசியில வக்கரமா இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த பிரச்சனைகள்லாம் இருந்திருப்பீங்க. ஆனா நெக்ஸ்ட் மூமெண்ட்ல எல்லாம் பாருங்க குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ குரு வக்ர நிவர்த்தி அடையும் போது இந்த டைம் பீரியட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பிரெக்னன்சி ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். குரு தான் வந்து புத்திரக்காரகன் நம்ம சொல்லுவோம். அப்போ ஒரு புத்திரக்காரகன் 5ஆம் இடத்துக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல வரும்போது பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்ப்பாரு. நிறைய பேர் மன கஷ்டத்துல இருந்திருப்பீங்க. எவ்வளோ ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுவீங்க, எவ்வளோ விரயம் பண்ணியிருக்கோம். ஆனால் ஏன் நமக்கு மட்டும் ஒரு நல்ல செய்தி வரமாட்டேங்குது, ஏன் நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனா இப்போ குரு பகவான் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி ஆகுறதுனால நீங்க எதிர்பார்த்த அந்த பாசிட்டிவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா உங்க ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் வீட்டுல இருக்காரு இல்லையா. தனம், வாக்கு, குடும்பம் 2 அப்படின்றது உங்களுடைய தனம், உங்களுடைய வாக்கு, நீங்க பேசுற பேச்சு, அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய ஃபேமிலி. ஸோ சனி பகவானும் எந்த வகையிலும் கெட்டு போகல. எப்பவுமே நம்ம ஆண்டு பலன் எடுத்தாலும் சரி, மாதம் ராசி பலன் எடுத்தாலும் சரி, இந்த 2 விஷயத்துலையுமே நம்ம மிக கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ராசிநாதன். ஏன்னா ஒரு ராசிநாதன் தான் முடிவு பண்ணுவாரு எந்த மாதிரி பலன் வந்து உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். ஏன்னா மாதாந்திர கிரகங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன், செவ்வாய், அதுக்கப்புறம் சந்திரன் வந்து 2.5 டேஸ்ல மாறிடுவாரு. சூரியன், புதன் இவங்கெல்லாம் மாதாந்திர கிரகங்கள். வருடாந்திர கிரகங்கள் தான் சனி, ராகு, கேது, குரு இவங்கெல்லாம். அப்போ நம்ம மாதாந்திர கிரகங்களையும் பார்க்கணும், வருடாந்திர கிரகங்களையும் நம்ம பார்க்கணும். குறிப்பா சொல்லணும்னா இந்த ராசிநாதன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும். அப்ப சனி வந்து 2ஆம் வீட்டுல அமர்ந்திருக்கிறதுனால குடும்ப ரீதியான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நீங்க எதிர்பாருங்க. கரியர் எப்படி இருக்க போகுது? கரியரு இந்த மாதம் உங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவான விஷயம் நடக்குமா, இல்லை என் கஷ்டம் வந்து தீருமா, என் கூட பிரச்சனை பண்றாங்களே, எனக்கு எதிரியா நிக்கிறாங்களே, என் வளர்ச்சியை பார்த்துட்டு பொறாமப்படுறாங்களே அப்படின்னு வந்து பல கேள்விகள் வந்து உங்க மைண்ட்ல ஓடுது. ஸோ ராசிக்கு 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில், உங்களோட கரியர், உங்களுடைய வேலை. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தொழில் பண்றவங்க ஒரு பிரமாதமான மாதமா இருக்கு. அதாவது இந்த பிப்ரவரி 14க்கு மேல பிசினஸ்லாம் பண்றீங்க அப்படின்னா லாபங்கள் பல மடங்கு உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க என்ன மாதிரி உங்களோட பிசினஸ் அமைப்பு போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா ராசிக்கு 10ஆம் வீட்டோட அதிபதி வந்து செவ்வாய், அவர் 2ஆம் வீட்டுல வந்து அமர்ந்திருக்காரு. ஸோ 2nd ஹவுஸ்ல இருக்காரு.
அப்ப செகண்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது உங்களுக்கு அது வந்து யோகமா தான் மாறும். எந்த வகையிலும் அது கெடுபலன் தான் உங்களுக்கு கொடுக்கறதுக்குரிய வாய்ப்பே கிடையாது. சனியோட அமைப்புல இருக்காரு, பிளஸ் புதனோட சேர்க்கையில இந்த மாதம் இருக்காரு. ஸோ செகண்ட் வீக் ஆஃப் ஏப்ரலுக்கு மேல ஏதாவது ரூபத்துல உங்களுக்கு வந்து தொழில் ரீதியா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டோ இல்லை அதுல நல்ல ஒரு லாபமும் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஒரு சில புது புது கான்டாக்ட்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். சில நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில கான்ட்ராக்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து தள்ளி போட்டிருப்பீங்க. இல்லை அவங்க வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், அவங்க ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டே ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன்னா பாத சனியில் இருக்கும்போது ஒரு வித கன்ஃபியூஷன் இருக்கும். தெளிவான சில விஷயங்கள், அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த தொழிலையும் கரியர்லையும் கும்பராசி சில விஷயங்களில் தவறு பண்ணுவீங்க. ஆனால் இந்த மாதம் ஏப்ரல் 14th மேலே தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே செகண்ட் வீக் ஆஃப் ஏப்ரலுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. அவசரப்பட வேணாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் உச்சம் ஆள ஏப்ரல் 14th வந்து சூரியன் வந்து உச்சம். அதே மாதிரி ஏப்ரல் 11th வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து உச்சம் ஆகுறாரு. ஸோ இந்த மாதிரி காலகட்டம் உங்களுக்கு இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சூரியன் சுக்கிரன் இணைவு ப்ளஸ் இந்த சனி செவ்வாய் புதன் இணைவு வந்து ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். பட் அந்த பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்றது வந்து அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அது வந்து அந்த மாற்றத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். நிறைய கும்பராசிக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். 7ல் கேது இருக்கே, ராசியில் வந்து ராகு இருக்கே, நம்ம ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஒரு விரிசல் எழுதுமா, சிக்கல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடமே வந்து பாருங்களேன், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு வித சேஞ்சஸோ இல்லை பாசிபிலிட்டி ஆஃப் மேரேஜ்க்கான வாய்ப்பு தான் இருக்குது. பிகாஸ் இந்த ராசி 7 அப்படின்றது பார்ட்னர்ஷிப்பை, ரெண்டுமே வந்து பார்ட்னர்ஷிப்பை குறிக்கக்கூடிய ஒன்று. இந்த ராசி அப்படின்றது நம்ம மனசு அப்படின்னா, 7 அப்படின்னு நம்ம பார்ட்னர்ஷிப்பு. அப்போ பல பேர் வந்து இங்கே என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள் பார்ட்னர்ஷிப் மேலே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. உங்களை விட உங்கள் பார்ட்னர் மேலே அதீத ஒரு கவனம் வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் செலுத்த ஆரம்பிப்பீங்க. அது இந்த மாதம் நீங்கள் இருப்பீங்க. அண்டு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், சனி என்ன கொடுப்பாரு அப்படின்னா, சில டைம்ஸ் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். சில டைம்ஸ் கண்டிப்பாக உங்களை டெஸ்ட் பண்ணுவார். என்ன ஏது அப்படின்னு உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தே இருப்பார். ஏன்னா சனி செவ்வாய் புதன் இணைவே அதுதான். இந்த இடத்துல சனியும் ஒரு யுத்த கிரகம், செவ்வாயும் ஒரு யுத்த கிரகம், கூட புதன் போய் இணையுது. ஸோ ஏதோ ஒரு வகையில் சனி உங்களை டெஸ்ட் பண்ணுவார். படிப்பு சார்ந்த விஷயங்கள் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேங்க, எப்பயும் ஆஸ் யூஷுவல் தான். அப்படியே பெருசாக வந்து ஆஹா ஓஹோ அப்படின்லாம் இல்லைங்க. ஏன்னா சனியோட ராசி, எதையுமே வந்து டக்குன்னுலாம் நீங்கள் முடிவு எடுக்க மாட்டீங்க. எதையுமே வந்து ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டில் தான் இருப்பீங்க. ஆனால் அது உங்கள் ஃபேமிலிக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி தான் யோசிப்பீங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், ஒரு எஜுகேஷன் போகிறோம், ஒரு படிப்பு சார்ந்த விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கூட அதில் ஒரு மாற்றம் இருக்கும்போது அது ஃபேமிலியை எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நான் படிக்கிற ஒரு விஷயம் என்னுடைய ஃபேமிலிக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி கும்பராசியில் இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைக்கு பேரண்ட்ஸ் வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருங்க. ஏன்னா அவங்க கேட்கறது எல்லாமே ஒரு மாரல் சப்போர்ட் தான் அவங்ககிட்ட கேட்குறாங்க. மொத்தத்தில் இந்த கும்பராசிக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் சனி 2ஆம் இடத்துல அமர்ந்து சூரியன் உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறதுனால ஒரு சில எஃபர்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு ஆதாயமும் லாபமும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். நல்லாவே இருக்கு, வருத்தப்பட வேணாம், கவலையும் பட வேணாம், நல்லா இருக்கு. சனி பகவானா அதிகமாக நீங்கள் வழிபடுங்க. மகர ராசி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.